Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டுல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு போகும்போது இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துட்டு போவோம் இல்லையா, எல்லாத்துக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு தக்காளி தொக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை செய்யறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தாராளமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் தாராளமா சேர்த்தீங்க அப்படின்னா தான் சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும். இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுத்தம்பருப்பும் ரெண்டையுமே சேர்த்திருக்கேன். இதுல ஒரு 10ல இருந்து ஒரு 15 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வெந்தயம் சேர்க்கறது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய அந்த தக்காளி தொக்கு சீக்கிரமா கெட்டும் போகாம இருக்கும். இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். அந்த கடுகு நல்லா வெடிச்சு வரணும். அதே மாதிரி நம்ம போட்ட கடலைப்பருப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா நல்லா வறுத்து வரணும். இப்ப இந்த டைம்ல 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல ஒரு 1.5 கட்ட அளவுக்கு பூண்டு, நம்ம பூண்டு வந்து ஒரு முழுசா இருக்கும் இல்லையா, அது வந்து 1.5 அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுல பூண்டோட வாசனை தான் இந்த தக்காளி தொக்குக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல பெரிய பூண்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பூண்டு போதும். மீடியம் சைஸ் பூண்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1.5 பூண்டு வந்து எடுத்துக்கோங்க. இப்ப பூண்டெல்லாம் போட்டுட்டு அது நல்லா வறுபடணும். அந்த பூண்டு வந்து நல்லாவே உங்களுக்கு ரெட்டிஷா மாறிடுச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி நல்லா பிரவுன் கலரா மாறினதுக்கு அப்புறமா தான் இதுல ஒரு 2 கொத்து கருவேப்பிலைய கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைம்ல கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டு, இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஒரு 3/4 கிலோ தக்காளி இருக்கும். அதே மாதிரி நல்ல பழுத்த தக்காளியா வந்து சேர்த்து இந்த மாதிரி தொக்கு செஞ்சீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லாவும் இருக்கும். அதே சமயம் சீக்கிரமா நல்லா வதங்கியும் வரும். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப தக்காளியை சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விடுங்க. தக்காளி வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. ஏன்னா தண்ணி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா கெட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி நீங்க டிராவல் பண்ணும்போது 2 நாளைக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நீங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 டேஸ்க்கு சூப்பராகவே இருக்கும். எப்ப வேணுமோ அந்த டைம்ல நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ஏன்னா நம்ம நல்லா பழுத்த தக்காளியா சேர்த்திருந்தோம் இல்லையா, அதனால சீக்கிரமாவே நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இதுல கொஞ்சமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்க போறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ உங்களோட தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சில பேர் நிறைய உப்பு சாப்பிடுவாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். நீங்க இதுல கல் உப்பு சேர்க்கறதா இருந்தாலும் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்து உப்பு சேர்க்கறதா இருந்தா இந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மிளகாத்தூள் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். ஸோ இதுவுமே உங்களோட சாய்ஸஸ் தான். ஏன்னா நீங்க காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியா சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால ஸ்வீட்னஸ் வந்து இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டா தான் இருக்கும். அதனால பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா அதுல உள்ள தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிட்டு இருக்கு. எப்பயுமே அதுல உள்ள தண்ணி ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்சர்வ் ஆயிட்டு நல்ல ஒரு தொக்கு மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊத்துன எண்ணெயும் மேல வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும். சிம்லே வச்சிடுறேன்னா, ஏன்னா இந்த மாதிரி சிம்ல வைக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த சீக்கிரமா அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரும் மேல. அப்பதான் உங்களுக்கு அது கரெக்டான பக்குவத்துல ரெடியா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷம் போல அப்படியே வச்சிருங்க சிம்ல. சூப்பரான டேஸ்டான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்க ரைஸ்க்கு கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.